ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கணும்னு ஆர்வம்லாம் இருக்குது, நான் உட்காடுறேன், ஆனால் வந்து அடுத்தடுத்து போஸ்ட்போன் பண்ணிட்டே தான் இருக்கேன். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்றதை மட்டும் என்னால் விடவே முடியல. படிக்கணும்னு நினச்சி உட்காடுறேன், திடீர்னு வெப்சைட்டில் போய்ட்டு கொஷின்ஸ் தான் எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், திடீர்னு இன்ஸ்டாகிராம் போகிறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறேன். ஆனால் வந்து எனக்கு 100% வந்து கிளியர் பண்ணணுன்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது, தாட்டெல்லாம் இருக்குது. ஆனால் இது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது யூஸ்வலாக பசங்க எப்பயுமே கேட்குற டவுட்ஸ் தான். வருஷம் வந்து ஒருத்தர் 2 பேராவது இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி அடுத்தடுத்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறவங்க எப்படி அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக நான் என்னெல்லாம் அதுக்கு பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களுக்கான ஒரு நியூ லான்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் 10 மணிக்கு வந்துடுங்க, யூடியூப்பில் இருக்கும். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலேஜ் டைம்லலாம் நிறைய ஃபிக்ஷனல் புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அடுத்து டவுன் த லைன் பார்த்திங்கன்னா அது எப்படி விட்டேன் என்னன்னே எனக்கு தெரில. அடுத்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து புக்கை ரீட் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தாலே எனக்கு ஒரு 2 பேஜ் 3 பேஜை வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு பயங்கர செம்ம கடுப்பாகும். ஐயோ எப்படா முடிப்போம் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு நம்ம தூங்க போகிறப்ப அட்லீஸ்ட் ஒரு 5 பேஜஸ் 10 பேஜஸ் அந்த மாதிரி ரீட் பண்ணணும். அது மட்டும் நம்மளுக்கு பிடிச்ச ஜான்ரால வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா ஒன்ஸ் நான் ஒரு காலத்தில் வந்து ரீடிங் அடிக்ட் மாதிரி அந்த மாதிரி ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து இது எப்படி போச்சுன்னே தெரில. அடுத்து எனக்கு ரீட் பண்ணுறதுக்கே எவ்வளோ கடுப்பாகுதுன்னே தெரில. அந்த மாதிரி இருந்துச்சு. 2025 என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு யூஸ்வலாக வந்து இந்த நியூ இயர் அப்பாலாம் வந்து ஓத்து எடுக்கிறது, நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரெசல்யூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு செட் ஆகாது. இருந்தாலும் நான் ஒரு டைம் அந்த 2025 நினச்சேன், சரி இந்த வருஷம் வந்து நம்ம கரெக்டாக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜஸ் 15 பேஜஸ் அது ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பிகாஸ் அது எதுக்காக நினச்சேன் அப்படின்னா, டு ஸ்டாப் ஸ்க்ரோலிங், டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். இதுலேயும் ஒகேபுலரிலாம் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. ஜென்ரலாக இந்த அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். எதுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாது. இந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படின்னு நினச்சேன். அப்போது வந்து நான் 2025 இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 1 மந்த் சீரியஸாக பயங்கர கடுப்பாக தான் ஆச்சு. அடுத்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஜான்ராவே நான் சூஸ் பண்ணுறதுனால, பிக் பண்ணதுனால அடுத்து உள்ளே போக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் நிறையா அப்படி ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தடுத்து கொஞ்சமாக என்னோடய ஜான்ராஸை, என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். வேறு கைண்ட் ஆஃப் ஃபிக்ஷனல் தான் எனக்கு பிடிக்கும். பட் ஃபிக்ஷனலே இந்த மாதிரி ரொமான்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷனு, ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிலாம் வந்து எடுத்து ரீட் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்து இப்போது 1 இயர் ஆகிடுச்சு இல்லையா, ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச மினிமம் ஒரு 30 புக்ஸ், ஒரு 28 to 30 புக்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருந்துருப்பேன். இப்போ என்னை கேட்டிங்கன்னா, இந்த ரீடிங் பயங்கரமாக அடிக்டாக இருக்குது எனக்கு. நான் உட்காந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேரளாஜிக்ஸ்க்கு வீடியோ எடுக்கணும், அடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு இங்கிலீஷ் த்ரீனாக்கு எடுக்கணும், இது தாண்டி பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கணும், இது தாண்டி ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் வந்து கொலாபரேஷனுக்காக இது பண்ணுவாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான கிளாஸ்க்கு. இது எல்லாத்தையுமே இருக்குது. இந்த மாதிரி எனக்கு லைன்டப்பாக இருக்குது. ஆனால் நான் உட்காந்து அந்த கதையை முடிக்கணும், அந்த நாவலை முடிக்கணும்னு உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கேனே, இப்படி பயங்கரமாக அடிக்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1 மந்த், ஒரு 1.5 மந்த்ஸாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரீடிங்கிற அடிக்ஷனை போக்குறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த 1 வீக் இப்போ என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம புக்ஸ், அதாவது ரீட் பண்ணுறதுக்கு மார்னிங் புக்ஸ் எடுக்கவே கூடாது. மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூன் டைமோ எடுக்கவே கூடாது. ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றப்ப அந்த எடுத்து ரீட் பண்ணுவேன். அடுத்து எனக்கு மத்தியானம் ஃபுல்லாக வேலையே ஆகாது, அதை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வர வரைக்கும் உட்காந்து ரீட் பண்ணிட்டே இருப்பேன். அது எனக்கு அந்த பிளாட் உள்ளே போயிடுச்சுன்னா அதை உட்காந்து ரீட் பண்ணி முடிச்சே ஆகணும். அப்புறம் பார்த்தா பாப்பா வந்துட்டானா என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது. அப்புறமா அப்படியே டைம் போயிடுது. ஐயோ இந்த இதை அவாய்ட் பண்ணுமே. மார்னிங் டு ஈவினிங், மார்னிங் பாப்பா போயிட்டானா நான் என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 10க்கு உட்காந்துட்டேன்னா ஈவினிங் 4 வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா நீ என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன நினச்சானா, சரி ஓகே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக நம்ம வேலை பார்த்தோன்னா அன்றைக்கும் உனக்கு பிடிச்ச நாவல் ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீ எடுத்து
நைட்டு நல்லா வந்து ஒரு 1 ஹவரோ 1.5 ஹவர்ஸோ வாசிச்சுக்கலாம் அப்படின்னு நான் எனக்கு நானே ஒரு இது வச்சுட்டேன். அண்ட் அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லுமே ஒர்க்குக்கு நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் சாட்டர்டே அண்ட் சண்டே நீ ஃபுல்லுமே சாட்டர்டே அண்ட் சண்டே பெருசாக எனக்கு ஒரு சில ஒர்க் மட்டும்தான் இருக்கும். மோரோவர் சண்டே என்ன சர்ச் போவேன், அவ்வளோதான் பெருசாக. அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும். அந்த டைம் வந்து நீ நிறைய உனக்கு பிடிச்ச நாவல்லாம் ரீட் பண்ணிக்கோ. என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நான் அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அது எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. நான் எனக்கு பிடிச்சதையும் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி அது என் ஒர்க்கையும் அஃபெக்ட் பண்ணாமல் விட்டுறேன் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்போ ஒன்ஸ் வந்து எனக்கு ரீடிங்கிறதே கடுப்பாச்சு. ஆனால் அடுத்து அதுக்குள்ளே வந்த உடனே அதுவே எனக்கு ஈஸி ஆகிடுச்சு. அதுவே எனக்கு ஈஸியெல்லாம் அடிக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ அந்த அடிக்ஷனை மறக்கிறதுக்காக நான் எனக்குனாலே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டேன். மார்னிங் எந்திரிச்சோன்னே இந்த ரொட்டீன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாமே நீ டிக் பண்ணுவேன். டிக் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி நீ நைட்டு ரீட் பண்ணிக்கலாம். இல்லை அது ஏதோ ஒரு பாக்ஸ் டிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு நீ நைட்டு வந்து உனக்கு பிடிச்சத ஃபிக்ஷனல் புக்கை ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். சீரியஸாகவே பயங்கர என்னோட அந்த ஒர்க் எஃபிஷியன்சி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்னென்ன படிக்கணும், இன்னென்ன இருக்குன்னு ஒரு போட்டு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒன்றா முடிக்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈவினிங் ஒரு 1 ஹவர் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பாட்டு கேட்குறதோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் சீரிஸ் பார்க்குறதோ ஏதோ ஒன்று நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்போ ஏதோ ஒரு டைமில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச இந்த விஷயத்த நான் பண்ணிக்குவேன். இல்லை வந்து வாக் போகிறது, இல்லை வீட்டில் பேசுகிறது, சும்மா யார் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறது, வாட் எவர் இட் மைட் பி, எனி கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அந்த ஒரு 1 ஹவர் வந்து நான் எனக்கு அப்போ நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டும் ஐயோ என்னடா ரொம்ப வெக்ஸ் ஆகுது இதுக்குள்ளேயே இருந்து அப்படின்னும் இருக்காது. நீங்கள் முடிச்சதும் படிக்கணும்னு நினைக்கிறதையும் முடிச்சிருவீங்க. ஒரே ஒரு விஷயம், நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ப்ரொக்ராஸ்டினேஷன் ரிலேட்டடாக ஒரு பயங்கரமாக லைக் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம். ஸோ அவர் வந்து பயங்கரமான இன்சைட்ஃபுல்லான பர்சன், நிறைய ரீசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு பாட்காஸ்ட்டில் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறப்ப பாட்காஸ்ட்டில் ஒரு கொஷின் வைக்கிறாரு. ஸோ இஃப் யூ டெல் ஒன் திங் டு அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் வாட் வுட் யூ சே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு அழகான கோட்டை. ஸோ இந்த வெயிட் பண்ணுங்க, அதில் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் ஈவன் அ வேர்ட். அதில் இருக்கிறத நான் அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் அதை பார்த்தே உங்ககிட்ட சொல்கிறேன். 1 செகண்ட். Whenever I find myself from procrastinating, I ask myself what's the next step. புரியுதா? அதாவது என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து மார்னிங் ஒரு விஷயம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்கலை, அந்த இடத்துல நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க. அப்படின்ற பட்சத்தில் ஐயோ போஸ்ட்போன் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணி இன்னொரு 1 மணி நேரத்தை வந்து வீணாக்குறதுக்கு வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் பண்ணுங்கள். நோ, அது முடிக்கலையா, நோ இஷ்யூஸ், அடுத்து அதை முடிப்போம். அதுதான் கெட்டிங் இன் டு ஆக்ஷன். அதுதான் வந்து ஒன்லி வே டு அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த கோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே உங்களுக்கான ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டா இன்றைக்கி எனக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவேன், ஏதோ உங்களுக்கு பாக்கெட் மணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவேன், இல்லை வந்து பிடிச்சட்டா என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒரு மணி நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணிக்குவேன். பட் இந்த இதெல்லாத்தையும் 100% நான் முடிச்சுருந்துருக்கணும். முடிக்கலையா அன்றைக்கி பண்ணாதீங்க. அடுத்த நாள் நீங்கள் ஃபுல்லாக அடுத்த நாளுக்குரிய விஷயங்களை முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த 1 ஹவரோ எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களே அதை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சமாவ் உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் ஃபார்மேட்டில் ஒரு ஆஃபீஸ் போனால் எப்படி ஒர்க் பண்ணோம், அடுத்து வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களே ஸ்கெடியூல் மாதிரி மைண்டில் ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கனாலே வித்தின் அ மந்த் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுடைய ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஸ்டடீஸே வந்து இட் வில் பிகம் அன் அடிக்ஷன். அதுவே உங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக மாறிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடைமுறைப்படுத்துறீங்க. அது உங்களே அறியாமல் இதை பண்ணணுன்றது அது ஒரு ப்ரெஷராக இல்லாமல் இதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோஸ் எல்லாம் என்ன போடுறாலுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் இந்த ஆர்பிஐ லாஸ்ட் ஒரு தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன் அந்த செஷன் வந்து நிறைய பேர் பர்சனலாகவே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மேம், ரூல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, கொஷின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன செஷன்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேனோ அதை ப்ரேயராகவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மக்களே. ஸோ டாடா, பை, see you guys.